பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பூத்தனா மோட்சம்னு ஒரு இடம். இந்த பூத்தனா மோட்சங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் கொன்று விடுங்கள், விஷத்தை தடவி கொண்டு பால் கொடுக்கிற மாதிரி விஷத்தை கொடுத்து எல்லாரையும் கொன்னுடுங்கள்னு பூத்தனையை அனுப்ப எத்தனையோ குழந்தைகளை கொன்னுட்டா பூத்தனை. கடைசியில கோகுலம் கிருஷ்ணனையும் கொள்ளால். அப்படி கிருஷ்ணனை கொல்லும் பொழுது, கொல்றதுக்காக வரும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ணினான், பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துட்டான். பெரிய சரீரம், இந்த சரீரத்திலேருந்து தொபகட்டீர்னு கீழே விழுந்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் விழுந்தது ஆச்சரியம் இல்லை, அவள் உடம்புலேருந்து கிளம்பின ஒரு ஜோதிஷானது நேர பகவான போய் ஒன்றட கலந்தது அப்படின்னு. பூத்தனா வதம் இல்ல, பூத்தனா மோட்சம். இத நான் சொல்றேனே ஒழிஞ்சு, இத நீங்க கதை கேட்கறதே எப்படி கேட்கிறாளோ இது மாதிரி பரீட்சித்தும் கேட்டான் சுவாமிய பார்த்து. விபீஷணன் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே சரணம் தியக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே சரணம்னு விபீஷணன் மாதிரி பக்தியோட வந்திருந்தால், அவருக்கு மோட்சம் கொடுத்தால், அடைக்கலம் கொடுத்தால் நியாயம். இவளோ கொலை பண்ண வந்தவள், கொலை பண்ண வந்தவளுக்கு என்ன மோட்சம் வேண்டி கிடக்கு, ஏன் சுவாமி மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு எழுதிட்டார். எழுதின உடனே அதை கேட்ட பரீட்சித்துக்கு இந்த சந்தேகம் அப்ப சுகபிரம்மன் சொன்னார் பாகவதத்துல, பகவானோட யாரெல்லாம் சம்பந்தப்படுறாளோ எல்லாருக்கும் மோட்சம். இவனுக்கு மோட்சம் அவனுக்கு மோட்சம்னு இல்லை, எல்லா சகாலமான பேருக்கும் மோட்சம். சிசுபாலனுக்கு மோட்சம், கம்சனுக்கு மோட்சம், இப்படி எல்லாருக்கும் மோட்சம். பகவானோட சம்பந்தப்பட்டவா எல்லாருக்கும் அப்படின்னு மேலோட்டமா பதில் சொல்லிட்டார். ஆனா ஸ்ரீமத் பாகவதந்திர புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சுட்டார். அப்புறம் வியாசருக்கே தோணித்தது, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நன்னா சொல்லியிருக்கலாம், மேலோட்டமா இந்த பூதனா மோட்சத்தை சொல்லிட்டோம், இதை நன்னா சொல்லுவோம் அப்படின்னு கண்ணை மூடின்னு அப்படி ஒரு தடவை பார்த்தார். பூதனா மோட்சம் கரெக்டா வந்தது அவருக்கு. அப்ப அதை எழுதுறார். என்ன சொல்லி எழுதுறார் அப்படின்னா, நீங்க எல்லாம் வாமனாவதார சரித்திரம் கேட்கிறேன். மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு ஆமா மௌஞ்சியா மேகலயா வீதம் உபவீதா ஜினோத்தரம் ஜடிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம். இப்படி அழகா வரார். தன்னர்மதாயாஸ்தடதீர உத்தரே, அப்படி அற்புதமாக நர்மதா நதியினுடைய ஒரு கரையில பண்றார். அற்புதமான மகாபலி யாகம் பண்றார். அந்த யாகத்துக்கு அவர் வரார். அவர் வந்தா குஞ்சு குழந்தை, கையில ஒரு அழகான தீர்த்த பாத்திரம், ஜப மாலை போட்டுருக்கார், கோபி சந்தனம் இட்டுருக்கார், கையில ஒரு கொடையை வச்சுருக்கார், வசீகரமான முகம், அழகான அழகு சொட்டுறது அப்படியே வருது அந்த வாமன மூர்த்தி. அவர் யாகசாலைக்குள்ளார வரும் பொழுது எல்லாரும் எழுந்து நின்று வரணும்னா, அங்க இருக்கிற சதஸ்யர்கள்லாம் வரணும்னா, பக்தர்கள்லாம் வரணும்னா, ரித்விக்கெல்லாம் வரணும்னா, அது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை, அந்த அக்னியில் இருக்காரு கார்கவத்தின் தட்சிணா அக்னி ஆகவனீயத்தில் இருக்கக்கூடிய யஜ்ஞேஸ்வரன், அவன் எழுந்து நின்று வரணும்னா ஆற வாமனமூர்த்திய. இத்தனை பேரும் அழகா அந்த குழந்தைய பார்த்து பார்த்து வரணும்னு சொல்றதே. அந்த மகாபலிக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு. அந்த குழந்தை அப்பா அம்மா யாகம் பண்றதே இந்த யாகசாலையில அப்படி குறுக்க போயிட்டு விளையாடிண்டே இருக்கு. எல்லாரும் அந்த குழந்தைய இப்படி பார்த்து வரணும்னு கூப்பிடுறதே, இந்த விளையாடிட்டு இருக்கிற குழந்தை அப்படி திரும்பி பார்த்தது, என்னமோ எல்லாரும் ஒருத்தர வாரம் வாங்கன்னு கூப்பிடுறாளே யாரு தானே அப்படி பார்ப்போன்னு அப்படி எப்படி பார்த்துதான்
வாமனமூர்த்தி சொட்ட சொட்ட நிக்கிறது, அப்படி அழகா அப்படி அழகா நிக்கிற அந்த குழந்தைய பார்த்த உடனே ஸ்திரீத்துவம் இல்லையோ, உடனே அந்த குழந்தை நினைச்சதான் அந்த வாமனமூர்த்தியை பார்த்து, ஐயோ இவ்வளவு அழகா இருக்கே இந்த குழந்தை, இது மாதிரி நமக்கு ஒரு புள்ள இருந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்ச. இவன் நினைச்ச உடனே அந்த வாமனமூர்த்தியா இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு தெரிஞ்சுது இந்த குழந்தை நன்னா நினைக்கிறாள், என்ன நினைக்கிறாள். இதெல்லாம் தெரியுமா? நான் தெரியும், ராமாயணத்திலேயே அந்த மாதிரி சீன் உண்டு. என்ன சுமந்திரன் கொண்டு போய் காட்டுல விட்டான், கைய பார்த்து பார்த்து அழுதான் சுமந்திரன். அட பாவி, இந்த கைதானே ராமனை கொண்டு போய் காட்ட கொண்டு விட்டது, தேர் ஓட்டினது இந்த கைதானே, மகாபாவியான இந்த கையால தான் நான் தேரை ஓட்டி இந்த மகாபிரபுவை கொண்டு போய் காட்டுல விட்டேன் நான் அப்படின்னு அழுதுண்டே இருந்தான், பார்த்து பார்த்து அழுதான். அப்ப அவன் நினைச்சான், 14 வருஷம் கழிச்சு திரும்பி ராமன் வரும் பொழுது நம்மளே இதே குதிரை இதே தேரி இதே கைகளோட போய் ராமனை அழைச்சின்னு வந்து அயோத்தியில கொண்டு வந்து நிறுத்தணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு 14 வருஷம் தபஸ் பண்ணிட்டே இருந்தான். ஆனா நடக்கல. ஏன் நடக்கல? சுவாமி புஷ்ப விமானத்திலேருந்து வந்து இறங்கினதும் அந்த பரதாதிகள் நேர போய் நமஸ்கரிச்சு அழுததும் அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் ராமனை பார்த்த கோலாகல உற்சாகம். இப்ப பாருங்களேன், ராமர் அயோத்திக்கு வந்துட்டார்ன உடனே கூட்டத்தை பார்த்தேல எல்லாரும் ஓடி வரா இல்லையா, ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்க. இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கணும் அயோத்தியா, இப்பெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க இன்னும் நாளாக நாளாக அயோத்திக்கு எத்தனை பேர் வரான்னு போய் பார்த்தா தெரியும். எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஜீவ தசையில ராமனுக்கு பிரதிஷ்டாயி கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு, நம்ம கண்ணால பாத்திரம் இல்லையா. இந்த பாக்கியம் நம்ம தாத்தா பாட்டாக்கெல்லாம் கிடைக்கல இல்லையா, பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம ஜீவ தசையில ராமரை எய்தாப்புல வந்து அயோத்தியில வந்து உட்கார்ந்துருக்கார், பார்க்கறதுக்கு ஒரு அழகு. இதை விட பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? அதை உணருங்கள். பகவான் நமக்கு செய்த நன்மைகளை பரிசீலனை பண்ணுங்கள். எங்கோ அப்பப்ப ஏதோ 1-2 தோல்விகள் கிடைக்கத்தான் கிடைக்கும். பகவானுக்கு கிடைக்காத தோல்வியா? ராமர் அடையாத கஷ்டங்களா? கிருஷ்ணர் அடையாத கஷ்டங்களா? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரை பார்த்து சொன்னாள் காந்தாரி, துரியோதனுடைய பத்னி சொன்னாள், துரியோதனுடைய அம்மா சொன்னாள், திருதராஷ்டிரனுடைய பத்னி காந்தாரி சொன்னாள், என் குழந்தைகளை எல்லாத்தையும் அழிக்கணும்னு ஒத்த காலில் நின்று நீ பிரயத்தனப்பட்டு முயற்சி பண்ணி எல்லாம் பண்றாய், என் வம்சம் விளங்கக்கூடாதுன்னு மெனக்கிற உன் வம்சமும் விளங்காமல் போக கடவுதுன்னு விட்டாள். அதனாலதான் பிற்காலத்துல அந்த யாதவர்கள் எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் தனக்குத்தானாவே பிராமண சாபம் வியாஜமாக யாதவ அம்சத்தை கிருஷ்ணரே அழிச்சார் அப்படின்னு பாகவதம் முடிக்கும். எதுக்கு சொல்ல வந்த? அதனால ஒரு விஷயத்தில் தலையிடுறதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, ஒரு தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த பிரபுவே. அப்படி இருக்கிறதே நமக்கு ஏதோ 1-2 தோத்து போயிடுதுன்னா நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? பகவான் நமக்கு கொடுத்த சௌகரியங்களை மறந்து போயிடுறோம். பகவான் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன கஷ்டத்தையே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கு மனசு. இந்த மனசு ஒரு பூத கண்ணாடி லென்ஸ், அதை துளி உண்ட பெருசா காண்பிக்கும். எதுக்கு சொல்ல வர? அந்த சுமந்திரன் திரும்பி வரும் பொழுதோ, ராமர் திரும்பி வரும்போதோ ரதத்தை வச்சுன்னு ரெடியா நிற்கிறான். இந்த ராமரை திரும்பி நம்ம போய் அயோத்தியில கொண்டு போய் இறக்கணும், அப்பதான் இந்த ஜென்மா சபலமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பரதன் ராமரை பார்த்து நமஸ்கரிச்சு அழுது பிறண்டு பரத பக்தியினால பகவான் உருகி போய் குபீர்னு பரதன் என்ன பண்ணினா, நான் தான் தேர் ஓட்டுவேன் அப்படின்னு தேர் மேல ஏறி ஓட்ட ஆரம்பிச்சு விட்டான். பரதன் தேர் மேல ஏறி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே ராமபிரான் தேர் ஏற போறவர் அதுல மேல ஒரு 2 படி இருக்கு, அந்த படியில வச்சுதான் மேல ஏறணும் அந்த தேருக்குள்ளார.
அந்த படியில காலை வைப்போன்னு அப்படி காலை வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கிறார். அந்த மூலையில சுமந்திரன் அழுதுன்னு நிற்கிறான். எதுக்கு அழுதான்? ராமரை காட்டில் கொண்டு விட்டேன், திரும்பி ராமனை அயோத்திக்கு அழிச்சுன்னு போற பாக்கியம் நான் பண்ணல, நான் மகா பாவி. ராமரை திருப்பி நகரத்துக்கு அழிச்சுன்னு போற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சுன்னு சுமந்திரன் ஒரு ஓரமா கதறி அழுதான். அவன் அழுதது பகவானுக்கு தெரியறது. இந்த கால் படி வச்ச உடனே இப்படி திரும்பி பார்க்கிறார், சுமந்திரன் அழறது தெரியறது. அழுத உடனே சுவாமி என்ன பண்ணினார், படியை விட்டு கீழே இறங்கினார். இப்படி சுமந்திரனை பார்த்தார். சுமந்திரா, 14 வருஷங்களாக பசுமாட்டினுடைய கோமூத்திரத்தால பண்ணக்கூடிய ஆகாரத்தை உண்டே என் தியானத்தோட இருந்த பக்தனான பரதன் ரதம் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். இப்ப அவனை இறங்குன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. அதே சமயம் நீ என்னை அழைச்சின்னு போகலேன்னு வருத்தப்படுறேங்கிறது எனக்கு தெரியறது. கவலைப்படாத சுமந்திரா, அடுத்த ஜென்மால நான் கிருஷ்ணனாக வரும் பொழுது நீ அக்ரூரனாக வந்து பிறந்து என்னை நகரத்துக்கு அழைத்தேன் வருவாயாக அப்படின்னு பகவான் அந்த கண் பார்வையிலேயே அந்த சுமந்திரனுக்கு ஒரு பதிலை கொடுத்தார், ஒரு பதிலை சொல்லிவிட்டார். மகாபலியினுடைய பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணும் இப்படி கண்ணால பார்த்து இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா தேவலாம் நினைச்சா இல்லையா? சுவாமி இவ நினைச்சது அவளுக்கு தெரியறது. ஹிருஷிகேசன்னு பேரு மகாவிஷ்ணுக்கு. ஹிருஷிகேசன்னா என்ன தெரியுமோ? ஹிருஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன். நம்ம இந்திரியம் என்னென்ன நினைக்கிறதுன்னு மகாவிஷ்ணுக்கு தெரியும். அதனாலதான் ஹிருஷிகேஷ். சிந்தையானும் ஹிருஷிகேசம் நான் கம்ச மோட்சத்துல பாகவதத்துல கம்சன் என்னென்ன நினைக்கிறான்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல இந்த குழந்தை நினைக்கிறது முழுக்க அந்த வாமன மூர்த்தியா இருக்கிற மகாவிஷ்ணுக்கு தெரிஞ்சது. உடனே அவர் என்ன பண்ணினார், அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து இந்த குழந்தைய பார்த்து, குழந்தை மனசால சொல்றார், குழந்தை இந்த அவதாரம் இந்த ராஜ்யத்தை வாங்கி தேவேந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம். நீ கவலைப்படாத, பாலூட்டணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட இல்லையா? அடுத்த அவதாரங்கள்ல நான் கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணும் பொழுது நீ பூத்தனையாக வந்து எனக்கு பாலூட்டுவாய், நான் உனக்கு மோட்சத்தை அளிப்பேனாக அப்படின்னு பகவான் மனசால சொன்னதாக வியாச பகவான் பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படிங்கிற புராணத்துல எழுதுறார். பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். நீங்க வேணா பாகவதத்துல எப்படி பெரட்டி பாருங்க, ஒரு இடத்துலயாவது ராதாய பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டோ? கிடையாது. ராதா அப்படிங்கிற சப்தமே கிடையாது. ருக்மிணி கல்யாணம் இருக்கு, சத்யபாமா கல்யாணம் இருக்கு, எல்லா கல்யாணம் இருக்கு. ஆனா ராதாங்கிற ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணின்றதாக பாகவதத்துல இல்லை. ஆனா பிரம்ம வைவர்த்த புராணத்துல ராதையும் கிருஷ்ணனையும் எப்படி கல்யாணம் பண்ணிண்டாள் எல்லாம்